Dear students, today topic discuss about the meristematic tissues. The meristematic tissue வந்து நம்ம 3 types பார்த்துப்போம். The 3 types நம்ம பார்க்க போறோம். 3 types. First one apical meristem, lateral meristem, intercalary meristem. அப்படி 3 types நம்ம பார்க்கறோம். Okay. So apical meristemத்தோட character என்ன? Lateral meristemத்தோட character என்ன? and intercalary. ஓகேவா? இந்த apical meristem எங்க இருக்குன்னா growth tip, அதாவது stems ஓட முனைப்பகுதி ரூட்டோட முனைப்பகுதியில இருக்கக்கூடியது. ஓகே, சோ பாருங்க, present at growing the tips, எங்க வளரும் நுனிப்பகுதிகள் இருக்கோ அந்த இடத்துல இருக்கும். எங்க இருக்கும் அப்போ stem and root, stem and root இத பாருங்க. ஓகேவா? செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க, the overall increases in the length of plant. plant growth ஆகிறதுக்கு இம்பார்ட்டன்ட்டா இருக்குது எது பார்த்தீங்கன்னா இந்த apical meristem increases the length of plant. அப்ப apical meristem தான் பிளான்ட்டோட லென்த் அதிகரிக்குது அப்படின்னு பார்க்கிறோம். முனைப்பகுதியில் இருக்கக்கூடிய meristematic cells. This growth occurring only affects the root. The process affects the root shoot is called the primary growth. The primary growth அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முதல் வளர்ச்சி அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம். பிளான்ட்ல ஏற்படக்கூடிய அந்த வளர்ச்சி எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்ச்சி எது குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முனைப்பகுதியை தான் நம்ம காமிப்போம். ஸோ அந்த ஷூட்டோட முனைப்பகுதி அண்ட் ரூட்டோட முனைப்பகுதி, வேரோட முனைப்பகுதி தட்டோட முனைப்பகுதி அப்படின்னு பார்க்கணும். ஸோ அஃபெக்ட்ஸ் அப்படின்னாக்க நுனி அப்படின்னு சொல்லுவோம். The growth of occurring only at the affects root shoot is called a primary growth. ரூட் ஷூட்லயும் முனைப்பகுதியில் வளர்ச்சி அடைந்து பாருங்க, அதுதான் பிரைமரி growth, முதல்நிலை வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, the growth of occurring only at affects முனைப்பகுதிகளில் மட்டும், அது எதுவாக இருக்கலாம், ரூட்டாக இருக்கலாம், ஷூட்டாக இருக்கலாம், is called primary growth. அதுதான் நம்ம என்ன சொல்றோம், பிரைமரி growth அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. Then second one, lateral meristem. Okay, the present lateral side of the stem. Lateral side of the stem அப்படின்னா branch, கிளைகள், சிறு கிளைகள் அப்படின்னு பார்க்குறோம்ல, அந்த present and the lateral side stems. side stemsங்கிறது அதுதான் ஸ்டெம்ஸோட பக்க கிளை, பக்கத்தில் வளரக்கூடியது தான் என்ன சொல்றோம், சைடில் வளரக்கூடியது கிளைகள், பிரான்ச்சஸ் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகே, they bring about an increase of the diameter of the stems. அப்போ ஸ்டெம்ஸோட டயாமீட்டர், அதனுடைய பெருக்கம், அதனுடைய பகுதி, அது உடல் பகுதி பெருக்குதுல, சுவலன் பருத்து காணப்படுதுல. ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்க்ரீஸ் ஆஃப் த லேட்டரல் மெரிஸ்டம். இந்த பகுதி செல்கள் பெருசாக இருந்தால் தான் ஸ்டெம்ஸ் வந்து பெருசாக தெரியுது. எஸ், டயாமீட்டர் ஆஃப் த ஸ்டெம்ஸ், ஸ்டெம்ஸோட அகலம் பருத்து வளரக்கூடிய தன்மையாக இருக்கு. இது லேட்டரல் மெரிஸ்டம் செல்ஸ் இருக்கிறதால. The lateral meristem occurring within the vascular bundle. The dicot is called the vascular cambium. Okay, the vascular cambiumங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கேம்பியம்னா தெரியும் உங்களுக்கு, சைலத்தையும் ஃப்ளோயத்தையும் செப்பரேட் பண்ணக்கூடிய என்டர்மீடியட்டாக இருக்கக்கூடிய ஒரு லேயர் தான் கேம்பியம் அப்படின்னு சொல்லுவோம். அது எல்லா தாவரங்களிலும் இருக்காது. ஒரு சில மோனோகாட் டைகாட் சொல்லக்கூடிய தாவரங்களில் டிஃப்ரெண்ட் ஆகும், டிஃபர் ஆகும். அதாவது இடையில என்ன இருக்காதுனாக்க கேம்பியம் இல்லாமல் இருக்கும். சில தாவரங்களில் கேம்பியம் இருக்கும். ஓகேவா? ஸோ லேட்டரல் மெரிஸ்டம் அக்கரிங் வித்தின் த வாஸ்குலர் பண்டல். ஓகே, எங்கே காணப்படுதுன்னா வாஸ்குலர் பண்டலில் காணப்படுது. எங்கே இருக்கிறது வாஸ்குலர் பண்டல்னா டைகாட்டில் இருக்கு. டைகாட் ரூட்டாக இருக்கலாம், ஸ்டெம்ஸாக இருக்கலாம். இட்ஸ் கால்ட் வாஸ்குலர் காம்பியம். அப்போ டைகாட்டோட ஸ்டெம் ரூட்டில் இருக்கக்கூடிய அந்த கேம்பியம் பருத்து காணப்படக்கூடிய பகுதி என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லேட்டரல் மெரிஸ்டம் இருக்கிறதால அந்த தண்டு பகுதியில் பருத்து காணப்படுது. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் வாஸ்குலர் காம்பியம். வாஸ்குலர் பண்டல் பருத்து காணப்படுறதுக்கு காரணம் என்னன்னாக்கா அந்த கேம்பியம் சொல்லக்கூடிய இன்டர்மீடியட் ஏரியா. ஓகே, எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா வாஸ்குலர் பண்டல் இருக்க நமக்கு என்ன ஞாபகம் வரும், சைலம் அண்ட் ஃப்ளோயம். இது சைலம் ஃப்ளோயம் அப்படி ஒரு அமைப்பில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அமைப்பில் இப்படி இருக்கு சைலம் அண்ட் ஃப்ளோயம். இது இடையில என்ன இருக்கும், கேம்பியம் இருக்கும். இது பேர் கேம்பியம். கேம்பியம் இல்லாமல் இருக்கும் சில தாவரங்கள். இப்போ
டைகாட்டில் இருக்கு. ஓகேவா? அந்த வாஸ்குலர் பண்டில் பிரிக்கக்கூடிய பகுதி எதுனா கேம்பியம். ஓகே, ஸோ அதான் டைகாட் இஸ் கால்டு வாஸ்குலர் கேம்பியம். வாஸ்குலர் பண்டில் எங்கே காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைகாட்டில் கேம்பியம் இருக்கிறதால வாஸ்குலர் பண்டில் இஸ் கால்டு வாஸ்குலர் கேம்பியம் அப்படின்னு சொல்கிறோம். வாஸ்குலர் கேம்பியம் சொல்கிறது காரணம் என்னன்னா வாஸ்குலர் பண்டிலுக்கு இடையில சைலத்துக்கு புரோயத்துக்கு இடையில என்ன இருக்கு? கேம்பியம் இருக்கு. ஓகே, தென் கார்க் கேம்பியம். The cork cambium is the increase of the thickness of larger cork. Okay. Vascular bundle. Cork cambium is the vascular bundle increase ஆகும். Increase ஆகி epidermis layer பக்கம் போகும். ஓகேவா? ஸோ அந்த வளர்ச்சி அதுதான் என்ன சொல்கிறோம்? கார்க் பட்டைகள் அப்படின்னு சொல்லப்படுது. மரத்தோட பட்டைகள் பார்த்துருப்பீங்க, காய்ந்து போன நிலையில் இருக்கக்கூடிய மரப்பட்டைகள் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துப்பீங்க. அப்போ கார்க் கேம்பியம் இன்க்ரீஸ் த திக்னஸ். அந்த கார்க் கேம்பியம் வாஸ்குலர் பண்டலில் இடையில இருக்கக்கூடிய அந்த கார்க் கேம்பியம் என்ன ஆகுது? பருத்து காணப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஸோ அதுதான் என்னவா மாறுது? ஒரு பக்கத்துக்கு கொண்டு எபிடெர்மிஸ் லேயர் கொண்டு போயிடும் ஓரமாக. ஸோ கொண்டு போகும்போது அது காய்ந்து பட்டையாக மாறிடுது, மரத்தின் பட்டைகளாக மாறுது அப்படின்னு சொல்கிறோம். இந்த வாஸ்குலர் கேம்பியம் காசஸ் திக்னஸ் டு வாஸ்குலர் பண்டில். வாஸ்குலரில் இருக்கக்கூடிய கேம்பியம் தான் வாஸ்குலர் பண்டில்ஸ் திக்னஸ் ஆகும். அப்போ கேம்பியம் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலை கொண்டது. இது ப்ரொடெக்ட் ஆஃப் த பிளான்ட், தாவரத்தோட பாதுகாப்புக்கு ஏற்படுத்துது அப்படின்னு பார்க்குறோம். தென் இன்டர்கேலரி மெரிஸ்டம். லேட்டரல் மெரிஸ்டமுக்கும் எபிக்கல் மெரிஸ்டமுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடியதான் இந்த இன்டர்கேலரி மெரிஸ்டம். They are usually present at the base of the node. கணு பகுதி அப்படி சொல்லுவோம். ஒரு மரங்களை பார்த்தீங்கன்னா கணு பகுதிகள் இருக்கும். சுகர்கனில் பார்க்கலாம், மூங்கிலில் பார்க்கலாம். ஓகே, கணு பகுதி அதனுடைய அடிப்பகுதியில் காணப்படும். பேஸ் அதோட இல்லாமல் இன்டர்நோடு, ஒரு கணுவுக்கு இன்னொரு கணுவுக்கு இடையில இருக்கக்கூடிய பகுதியை இன்டர்நோடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பகுதியில் காணப்படும். அலாகுமின் அதையும் சேர்த்து காணப்படக்கூடிய பகுதியாக இருக்கும். under the leaf base, இலையோட அடிப்பகுதியில் இருக்கும். எந்த இலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோகாட்டோட லீஃப். ஓகேவா? they are usually present base of the node along the internode. ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ற மாதிரி அந்த செல்ஸ் என்ன ஆகும்? சரி, அந்த இன்ட்ராகேலரி மெரிஸ்டம் செல்ஸ் ஜாயின் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்றோம். அப்போ கணுவிடை பகுதிக்கு அடியிலும் அதை சார்ந்த இன்டர்னோடு பகுதியிலும் காணப்படும். ஓகே, அடுத்த வேற எங்கே அப்படி பார்த்தீங்கன்னா இந்த லீஃப் பேஸ் அந்த மோனோகாட்டோட லீஃப் பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய அடிப்பகுதி ஒட்டிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்கும். ஸோ அந்த மோனோகாட்டோட லீஃபோட அடிப்பகுதியும் என்ன காணப்படும்? இந்த இன்டர்கேலரி ஆஃப் மெரிஸ்டம்ஸ் காணப்படும். They are responsible for growth in the length of the plant is internode. தாவரங்களோட வளர்ச்சிக்கு எது முக்கிய காரணமாக இருக்கு? இந்த இன்ட்ராகேலரி மெரிஸ்டம், அதாவது தாவரங்களோட நீட்சி, லென்த், வளர்ச்சி அடையக்கூடிய பகுதிக்கு, வளர்ச்சி அடையக்கூடிய அந்த ப்ராசஸுக்கு, அந்த ஃபங்க்ஷனுக்கு இன்ட்ராகேலரி மெரிஸ்டம் இம்பார்ட்டன்டாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தென் they are also responsible for the development of the branches around the node of region. முளைக்கக்கூடிய பகுதிகளில் காணப்படக்கூடிய பிரான்ச்சஸ், கிளைகள் எல்லாத்துக்குமே எது இம்பார்ட்டன்ட், எது பொறுப்பாக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்கேலரி மெரிஸ்டம் செல்ஸ் தான். ஓகேவா? they are also responsible development of the branches. கிளைகள் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த ப்ராசஸுக்கு எது இம்பார்ட்டன்ட்? இந்த இன்டர்கேலரி மெரிஸ்டம் தான். ஸோ இது ரெஸ்பான்சிபிள் அப்படி சொல்லலாம். அரௌண்ட் த நோட் ரீஜியன், கிளைகள் எங்கே உற்பத்தி ஆகும்? கணுவை சுற்றி காணப்படக்கூடிய பகுதி. கணு எங்கே உருவாகுதோ, சுகர்கன் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அதை கீழே அப்படி சாப்பிட்டு ஒரு 2 கணு இருக்கக்கூடிய பகுதி மட்டும் அப்படியே மண்ணுக்குள்ளே வச்சிங்கனாக்கா, மண்ணுக்குள்ளே ஃபுல்லாக வைக்க வேண்டாம், 3/4 பகுதி உள்ளே வச்சுட்டு மேலே கொஞ்சம் தெரிஞ்சால் போகும். ஸோ அந்த கணு பகுதியிலேருந்து என்ன ஆகும்? குளுமோல்ஸ், அதாவது குருத்து பகுதி தோன்றும். ஸோ அதான் இங்கே சொல்கிறான். they are also responsible for the develop ஆகிறதுக்கு for the branches. அதுலேருந்து கிளைகள் உற்பத்தி ஆகிறதுக்கும் என்ன நேரம் வந்து நோடு ரீஜியன், நோடு பகுதியை, கணுவிடை பகுதியை சுற்றி என்ன ஆகும்? கிளைகள் உற்பத்தி ஆகும்.
எஸ் அதுக்கும் இந்த இன்ட்ராகேலரி மெரிஸ்டம் தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் டாபிக்ல மெரிஸ்டெமேட்டிக் டிஷ்யூஸ் there are 3 types அப்படின்னு பார்த்தோம். எபிக்கல் மெரிஸ்டம், லேட்டரல் மெரிஸ்டம் and இன்ட்ராகேலரி மெரிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம். We'll meet again in the next videos. Thank you.